ஹலோ மக்களே, ஹாவ் அ நைஸ் டே. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான டாபர் பிராண்டோட ஆல்மண்ட் ஆயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உண்மையாகவே ஒர்த்தா? இதனால ஹேர் ஃபால் குறையுமா குறையாதா? இதனால எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? நம்ம ஹேர் ஷைனிங் ஆகுமா அப்படின்ற எல்லா கொஷின்ஸ்க்கும் பதில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்மள பல பேருக்கும் இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால். அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு. இந்த ஹேர் ஃபால் எதனாலலாம் வருது அப்படின்னா என்ன பண்ணால் நம்ம சரியான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறாததுனால, அதாவது ஹேர் க்ரோத்துக்கு தேவையான என்னென்ன ஃபுட் இன்டேக்லாம் நம்ம எடுக்கணும் அதெல்லாம் நம்ம சரியான முறையில் எடுக்காதனால, அதாவது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஃபுட்டு லைக் ப்ரோட்டீன்ஸு, நிறைய கீரை வகைகள், காய்கறிகள், அந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்ஸோட இன்டேக் நம்ம ரொம்ப கம்மியாக எடுக்கிறதும் ஒன் ஆஃப் த ரீசன். அதுதான் மெயின் ரீசனும் கூட. அப்புறம் மற்ற என்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம சரியாக தூங்காமல் இருக்கிறது. நம்ம தூங்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? நம்ம ஓவர் திங்கிங் இட் லீட்ஸ் டு டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்னால் நமக்கு ஒரு ஸ்லீப்லெஸ்னஸ் வருது. அந்த ஸ்லீப்லெஸ்னஸ்னால நமக்கு ஹேர் ஃபாலும் அதிகமாகுது. அப்புறம் நம்மளில் பல பேருக்கு நிறைய ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால கூட நம்ம ஹேர் ஃபால் அதிகமாகும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று டேண்ட்ரஃப். அந்த டேண்ட்ரஃப்னால கூட நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அப்புறம் சிலருக்கு சென்சிட்டிவான ஸ்கேல்ப் இருக்கலாம். அதனால் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் ஹேர் ஆயில். ஸோ நம்ம கரெக்டான ஷாம்பு அண்ட் ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலைன்னா கூட நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஆனால் ஹேர் ஃபால்ன்றது சாதாரணம் தான் மக்களே. அது கொஞ்சமாக கொட்டும்போது ஓகே தான். அதுவே எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே நம்ம கண்ணுக்கு அது தெரியுது. ஸோ நம்ம ஹேரை நம்ம தான் ஒழுங்காக டேக் கேர் பண்ணிக்கிறணும். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்மண்ட் ஹேர் ஆயிலை பற்றின என்னோட ஒரு பர்சனல் ரிவ்யூவை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்குன்னு இதுதான் நான் ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணலை. ஓகே மக்களே, கம்மிங் டு த பாயிண்ட். நான் யூஸ் பண்ணுறது ஆல்மண்டோட 10x சோயா புரோட்டீன் விட்டமின் இ ஹேர் ஆயில். இதோட மெயின் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆல்மண்ட்ஸ், அப்புறம் விட்டமின் இ, அப்புறம் சோயா புரோட்டீன், தென் கெரட்டின். 4 ப்ராடக்ட்ஸும் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே. இது நம்மளோட பாட்டில்லையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்க ஆல்மண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுது. தென் நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா நரிஷ்டாக வைக்குது. லைக் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்க மாதிரி நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதில் இருக்க ஆல்மண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபுட்டில் கூட நல்ல ஆல்மண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்டேக் எடுத்துக்கிறலாம். அப்புறம் இதில் இருக்க விட்டமின் இ என்ன பண்ணுது அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க நிறைய ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது டாக்ஸிக் தன்மை உள்ள நச்சு பொருட்கள், அதெல்லாம் எதிர்த்து போராடுறதான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் ஈல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம ஹேருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது நம்ம ஹேர் இருக்குல்ல, அதோட ஹேர் ஃபாலிகல்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதில் இருக்க விட்டமின் இ. அதுக்கப்புறம் என்னது? கெரட்டின். இந்த கெரட்டின் என்ன அப்படின்னா இது ஒரு பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன். இது நம்மளோட ஹேர் ஸ்ட்ரக்சரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நிறையா பேருக்கு ஃப்ரிஸி ஹேர் இருக்கும், டேமேஜாக இருக்கும், நம்ம டேக் கேர் பண்ணாமல் விட்டுருப்போம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கெரட்டின் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அப்புறம் இதில் இருக்க சோயா புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது, பிரேக்கேஜ் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கப்புறம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம ஹேரை நல்லா நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 4 விஷயம்தான் மக்களே இதில் இருக்க காம்போனன்ட்ஸ். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் ஹேர் ஃபால்னால் என்ன, எதனால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சில விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் டாபர் ஆல்மண்ட் ஹேர் ஆயிலோட காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் ஆச்சு, ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே. அதுவரை ஸ்டே டியூன்டு மக்களே. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. டாட்டா பை பாய்.